அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வாரத்தின் பலன்களை காண இருக்கிறோம். வாருங்கள். ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய குரு அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். வருடக்கோள் அவரின் 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை நமக்கு சந்திரனின் பிரயாணம் கும்பராசியிலிருந்து ரிஷபராசி வரைக்கும் இருக்கும்போது 14ஆம் தேதி ரிஷபராசிக்குள்ளே வரும்போது சந்திர சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகிறது. அதனால் குடும்பத்திலே புதிய வரவு உண்டாகும். திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கான நல்லதொரு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மனதிலே சந்தோஷம் களிப்பு வருவதற்கான முகாந்திரங்கள் தெரிகின்றன. 3ஆம் இடம் நன்மையை தரும் இடமான முயற்சி ஸ்தானத்திலே சூரியன் அமர்வதும் அவர் தன் பார்வையாலே 9ஆம் இடமான கும்பராசியை பார்க்கும்போது இந்த வாரம் தொடங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே எழுச்சியை தரக்கூடிய எண்ண ஓட்டங்களை நிறைய கொண்டு வர முடியும். தொழில்ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மீனராசியிலே சனி பகவான் இருப்பதும் வக்கரகதியில் இருப்பதும் அசராது உங்கள் தொழிலிலே வளர்ச்சியையும் அதன் மூலியமாக அபிமிருதமான எண்ண ஓட்டங்களும் வரும். லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணங்கள் நல்லபடியாக சீராக அமையக்கூடிய சூழ்நிலையிலும் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 4ஆம் இடம் மண்மனை வாகனம் மாத்ருஸ்தானம் என்கிற இடமத்தில் கன்னி ராசிக்குள்ள செவ்வாய் அமர்ந்திருப்பதும் அந்த செவ்வாய் சனி சேர்க்கையும் செவ்வாய் சனி பார்வையும் செவ்வாயின் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மண்மனை வாகனத்திலே யோகத்தை தருவதாக அமைகிறது. சந்திர பகவானும் செவ்வாயும் பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் 9-10 தேதிகளில் இருக்கிறதுனாலே அது யோகத்தை கொடுப்பதனாலும் உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே லாபம் வந்து சேரும். தொழில் லாபம் உண்டு. புதிதாக தொழிலே விருத்தி பண்ண வேண்டும், கடையை விரிவாக்க வேண்டும், புதிய வாடிக்கையாளரை உங்களிடம் ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். முக்கியமாக எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. புஸ்தகம் பத்திரிகை போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். இடப்பெயர்ச்சிகளும் சம்பள உயரும் கிடைக்கும். குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருப்பதனாலே குடும்பத்திலே சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும். படிப்பிலே முன்னேற்றங்கள் கிடைப்பதும் புதிய முதலீடுகள் செய்து படிப்புக்கான ஆவணங்கள் செய்வதிலும் முனைப்பாக இருப்பீர்கள். தொழிலிலே வம்பு சண்டை வழக்குகள் உங்களை விட்டு விலகும். வெற்றிகளுக்கு இலக்காகும். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையட்டும். அதற்கு சங்கடகர சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகப் பெருமானை ஒரு 16 தேங்காயை உடைச்சி அருகம்புல் மாலை சாத்தி 11 சுற்றி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடனின் 10ல் 1 பங்காவது அன்றைய நாள் அடைக்க ஆரம்பித்திருந்தால் மலை போல் இருந்த கடன் பனி போல் விலகி உங்கள் வாழ்க்கையிலே கடனில்லா பெருவாழ்வு வருவீர்கள். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராசிநாதன் சந்திர பகவான் அஷ்டமம் என்கிற கும்பராசியிலிருந்து உங்கள் ராசியின் லாபஸ்தானமான ரிஷபராசி வரைக்கும் இந்த வாரம் வரப்போகிறார். 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும். இந்த காலகட்டங்களிலே பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டில் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு மறதிகள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார். பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்தையும் செவ்வாய் தன் பார்வையால் பார்க்கக்கூடிய இடமான
மீனராசியிலே சனி பகவான் ஏற்கனவே இருக்கும்போது இந்த செவ்வாயின் பார்வையும் அந்த சந்திரன் மேல் படும்போது சந்திர யோகம் பெறுகிறார், மங்கள யோகம் பெறுகிறார். அந்த மங்கள யோகத்தினாலே பூமிகாரகனான விஷயங்களும் தைரியங்களால் செய்யக்கூடிய விஷயங்களும் எந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற வேகங்களும் மனதிலே உண்டாகும். அதனால் எதையும் செஞ்சிடணும், எது வந்தால் சமாளிச்சிடலாம் அப்படின்னு துணிச்சலோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிக்கனியை பறித்து தரும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வரும்போது தொழிலிலே இருக்கக்கூடிய அவிபரமான எண்ணங்களிலே சில செலவுகளை செய்ய வேண்டிய எண்ணத்தை செவ்வாய் ஏற்படுத்துவார். அதனால் செவ்வாயின் பார்வையினாலே செலவும் உண்டாகும். ரிஷபராசியிலே வரும்போது 9ஆம் இடத்திற்கு கூடிய சனி பகவானின் பார்வை அந்த லாபஸ்தானத்தின் மேல் விழுவதனால் தொழிலிலே என்ன முன்னேற்றம் செய்தாலும் கர்மபலன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, தந்தை பூர்வ புண்ணியம் அப்படிலாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட கர்மபலன் பிரகாரம் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு குலத்தொழில் பண்ணுபவர்களுக்கு லாபங்கள் மல்டிஃபோல்டாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய பாராட்டுகள் தொழில்துறையிலே வருவதற்கான வாய்ப்புகள் போன்ற நல்ல செய்திகள் உங்களை எட்டி வரும். வியாபாரம் படோடவமாக நடக்கும். முக்கியமாக துணை வியாபாரங்கள், உணவுத்துறை பண்ணவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல மல்டிஃபோல்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். பண விரயங்கள் எதுவும் பெருசாக இல்லைனாலும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் சுப விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரம் மொத்தத்தில் ஒரு நல்ல வாரம், கேபிட்டலைஸ் பண்ணிக்க வேண்டிய வாரம். சங்கடகர சதுர்த்தி நமக்கு 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. அவசியம் என்ற நாளில் பிள்ளையார் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒரு 16 தேங்காயை வாங்கி பிள்ளையாருக்கு சதுர்த்தேங்காய் உடைச்சி விட்டு ஒரு 11 சுற்று சுவாமியை வணக்கம் போட்டு அருகம்புல் மாலையால் அவருக்கு சார்த்தி நல்ல அழகான நெய் விளக்கை ஏற்றி உங்கள் மனக்குறையான கடன் சுமை வழக்குகள் திருமண தடைகள் போன்ற அனைத்து விதமான சுமைகளும் அவர் பாதத்தில் இறக்கி வைக்க உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். கடன் ஒரு பங்காவது நீங்கள் திருப்பி கொடுப்பதாக இருக்கும்போது அந்த நாளிலிருந்து 48 நாட்கள் என்ற கணக்கிலே கடன் உங்களை விட்டு விலகிச் செல்லும். மலை போல் வந்த கடன் பனி போல் விலகிவிடும் என்ற ஒரு நல்ல கருத்தையும் மனதில் கொள்ளுங்கள். இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும்.